मुच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम नारायण परो व्यक्तात् अंडमव्यक्त संभवम् अंडस्यान्तस्मिन् मे लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ओम எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 9, 10வது சாப்டருக்கு நடுவில் ஒரு சின்ன ஒரு சந்திஸ்தானம். உபாசனையை பண்ணணும் அப்படின்னா ஈஸ்வரனை பார்த்தீங்கன்னா உபாசிக்கணும் அப்படின்னா ஈஸ்வரன் யாருன்னு தெரியணும். ஈஸ்வரன் யாருன்னு தெரியாம நம்ம உபாசிக்கிறோம் அப்படின்னா அது சரியான உபாசனையா ஆகாது. அப்ப அதனால பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஈஸ்வரன் சதுர்வியூகா. விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல ஒரு நாமம் இருக்கு, சதுர்வியூகா. 4 விதமான சரீரங்களை பார்த்தீங்கன்னா பகவான் வச்சிருக்கார். சுத்த பிரம்மமா பார்த்தீங்கன்னா துரியம்னு சொல்லக்கூடிய சுத்த பிரம்ம தத்துவமா அவர் தான் இருக்கார், நிர்குண நிராகாரம். அவர் மாயையோடு சேரும் போது பார்த்தீங்கன்னா அவருக்கு 3 சரீரங்கள் கிடைக்குது. ஒன்று ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மொத்தத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனா தலைவரா இருக்கிறவர். அதுக்கு அடுத்தது ஹிரண்ய கர்ப்ப ரூபம் அப்படின்னு சொல்லக்கூடியது, சூத்திராத்மான்னு அதுக்கு பேரு. அவரோட ஸ்தூல தேகம் தான் பார்த்தீங்கன்னா விராட் அப்படின்னு பேர். அப்ப நம்ம உபாசனை எங்கெல்லாம் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா விராட் உபாசனை பண்ணலாம். அது நம்ம பார்த்தீங்கன்னா 11வது சாப்டர்ல பார்ப்போம். ஈஸ்வரனை உபாசிக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த 9, 10 பார்த்தீங்கன்னா ஈஸ்வர உபாசனை பகவத்கீதையில. அந்த ஈஸ்வரன் பார்த்தீங்கன்னா யாரு அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா வாஸ்தவத்துல மாயையினால தான் நம்ம பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் ஒரு ஆள் இருக்கார் நம்ம சொல்றோம். வாஸ்தவத்தில் அவர் யாருன்னா சுத்த பிரம்ம தத்துவம் தான். மாயை சேர்ந்தா ஈஸ்வரன், மாயையை விட்டீங்க அப்படின்னா அவர் தான் சுத்த பிரம்மம். அப்ப அதனால பார்த்தீங்கன்னா உபனிஷதங்கள் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுத்த பிரம்மத்தையும் ஈஸ்வரனையும் அபிண்ணமாவே சொல்லிக்கிட்டு வரும். வேற வேறன்னு எங்கேயுமே இருக்காது, அதிகமா இருக்கவே இருக்காது. என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டும் சேர்ந்தே தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உபாசனை அப்படின்னாவே என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா இந்த ஈஸ்வரனை பார்த்தீங்கன்னா பிரம்மமா அறியணும். அதே நேரத்துல ஹிரண்ய கர்ப்பர்னு சொல்லக்கூடிய சூத்திராத்மாவை பார்த்தீங்கன்னா தியானிக்கணும். அப்ப சூத்திராத்மாவை தியானிக்கிற மெத்தட் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் 8வது சாப்டர்ல பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. சூத்திராத்மாவை பத்தி 7வது சாப்டர். 8வது சாப்டர் பார்த்தீங்கன்னா அந்த சூத்திராத்மாவை ஓங்காரத்து மூலமா தியானம் செஞ்சு நம்ம என்ன பண்ண போறோம், கிரமமுக்தி அடையறதுக்குன்னு சொல்லப்பட்டது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 10வது அத்தியாயம் என்ன பண்ண போகுது அப்படின்னா ஈஸ்வரனை பார்த்தீங்கன்னா எப்படி உபாசிக்கிறதுன்றத பார்த்தீங்கன்னா உபாயம் சொல்ல போகுது. இப்ப அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்தர்யாமின்னு சொல்லக்கூடிய ஈஸ்வரனையும் சூத்திராத்மான்னு சொல்லக்கூடிய அந்த பிராண தத்துவத்தையும் ஹிரண்ய கர்ப்பரையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன், இன்னையோட இந்த கிளாஸை கம்ப்ளீட் பண்ண போறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரஷ்ன உபனிஷதத்துல பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாம் 2 விஷயம் பார்த்தீங்கன்னா பிரஷ்ன உபனிஷத்துல ரொம்ப கிளியரா இருக்கும். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா 6வது பிரஷ்னம், மொத்தம் 6 பிரஷ்னம் இருக்கு. அதுல 6வது பிரஷ்னம் பார்த்தீங்க அப்படின்னா சுத்த பிரம்மத்தை பத்தி பேசும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மீதி இருக்கிற எல்லா பிரஷ்னங்களும் 5 பிரஷ்னம் இருக்கு, 5 அத்தியாயம் மாதிரி. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா எதை பத்தி பேசுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சூத்திராத்மாவை பத்தி பேசுறதா அதிகமானது இருக்கு. ஓங்கார உபாசனை பார்த்தீங்கன்னா 5வது அத்தியாயத்துல அந்த ஹிரண்ய கர்ப்பரை உபாசிக்கிற மெத்தட் சொல்லுது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல 4வது பிரஷ்னம் அவஸ்தா திரயத்தை பேசும். மீதி இருக்கிற 3 பிரஷ்னங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹிரண்ய கர்ப்பரை பத்தி சூத்திரத்தை பத்தி சொல்ல ஆரம்பிக்குது. நம்ம பார்த்துருக்கோம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஏகோ தேவதா பிராணோ தேவதா. மனசுல எப்பவுமே வச்சுக்கணும், ஒரே ஒரு தேவதை தான் பிராண தேவதை. அந்த பிராண தேவதையை பார்த்தீங்கன்னா சொல்றதுக்காக பார்த்தீங்கன்னா பிரஷ்னோபனிஷதத்துல 2வது பிரஷ்னத்துல இருந்து நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு பாடத்துல பார்த்தீங்கன்னா எடுக்க ஆரம்பிக்க போறேன். இந்த 2வது பிரஷ்னம் பார்த்தீங்க அப்படின்னா மந்திரங்கள் ஒவ்வொன்றா மந்திரங்கள் நான் சொல்லிக்கிட்டே வரேன், பார்த்துக்கிட்டே வரேன். 2வது பிரஷ்னம் பிரஷ்னோபனிஷதத்துல 2வது பிரஷ்னம் முதல் மந்திரத்துல இருந்து நான் வாசிக்க போறேன் இன்னைக்கு.
அதைனம் பார்கவோ வைதர்பி பப்ரச்ச பகவன் கத்யேவ தேவாः பிரஜாம் விதாரயந்தே கதர ஏதத் பிரகாஷயந்தே கஹ புனர்யேஷாம் வரிஷ்ட இதி. அதைனம் பார்கவோ வைதர்பி பப்ரச்ச. ஒரு 6 மகரிஷிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கும்பமேளா நடக்குது பார்த்தீங்களா, இதே மாதிரி ஒரு கும்பமேளா மாதிரி அப்பப்போ கூடும். இந்த கும்பமேளா மாதிரியான கூடுற சமயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, விதவிதமான முமுட்சுக்களா இருக்கிறவங்க, சாதகர்கள், உபாசகர்கள்லாம் ஒன்று கூடி என்ன பண்ணுவாங்க, நீ என்ன பண்ற, நான் என்ன பண்றேன் அப்படின்னு எல்லாம் பகிர்ந்துப்பாங்க. அது மாதிரி ஒரு முறை என்ன பண்ணாங்க, ஒரு 6 மகரிஷிகள் என்ன பண்ணாங்க, ஒன்று சேர்ந்தாங்க. ஒன்று சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. எப்படிப்பட்டவங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரம்மனிஷ்டாகா பிரம்ம பராகா அப்படின்னு அவங்களுக்கு லட்சணம் சொல்லப்படுது. முதல் பிரச்சனத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள பத்தி பேசும்போதே பிரம்மனிஷ்டாகா பிரம்ம பராகா அப்படின்னு, பரம்பிரம்மம் அன்வேஷமானாகா அப்படின்னு சொல்லுது. அவங்களுக்குள்ளார என்ன வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன பண்றாங்க அப்படின்னா பிரம்ம பராகா அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, ஈஸ்வரனையே அடையணும்னு லட்சியமா வச்சவங்க. பிரம்ம நிஷ்டர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம், நல்ல பூஜை புனஸ்காரத்தை நல்ல நிஷ்டையோடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, விக்கிரக ஆராதனை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்ததுக்கு பிறகு ஒருத்தர் விநாயகரை பண்றார், ஒருத்தர் அம்பாலை பண்றார், ஒருத்தர் சிவனை பண்றார், ஒருத்தர் விஷ்ணுவை பண்றார். இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாம் ஒன்று சேரும்போது நல்ல நிஷ்டர்கள். இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, பேசுறாங்க. இப்ப நம்ம சாஸ்திரத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மவிதாப்னோதி பரம்லாம் இருக்கு. தைத்திரியத்துல பிரம்மத்தை அறிந்தவன் பரத்தை அடைகிறான்னு நம்ம விநாயகர், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அம்பாள், அப்புறம் சிவனும் விஷ்ணு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பரபிரம்மம்னு சொல்றாங்களே, அந்த பரபிரம்மம்னா என்ன, நமக்கு ஒன்றும் தெரியாது, நமக்குலாம் விக்கிரக ஆராதனை தானே தெரியும் அப்படின்னு அவங்களுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா பரபிரம்மம்னா என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பரபிரம்மம் அன்வேஷமானாக அவங்களுக்குள்ளார ஒரு சர்ச்சிங் வந்து பாத்தீங்கன்னா தேடுதல் உண்டாச்சு. இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா 6 பேரும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, பிப்பலாத மகரிஷி அப்படின்றவற்றை வந்து பாத்தீங்கன்னா போறாங்க. குருநாதர் வந்து பாத்தீங்கன்னா பிப்பலாத மகரிஷி தான் குருநாதர் இந்த பிரஷ்னோபனிஷத்து. அந்த பிப்பலாத மகரிஷிட்ட போனோன்னு அவர் என்ன பண்றார், 6 பேரையும் பார்க்கிறார். 6 பேரும் நல்ல நிஷ்டர்களா இருக்காங்க, நல்ல ஒழுக்கசீலர்களா இருக்காங்க, எல்லாம் இருக்கார். ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா பரீட்சா பண்ணாம வித்யாவை கொடுக்க கூடாது. இப்ப நம்மளாம் ஆன்லைன்ல வந்துட்டோம், யாரையும் பரீட்சா பண்ணாமையே வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கொடுக்குறோம். ஆனா முன்னாடி அப்படிலாம் இல்லை. அவர் என்ன பண்றார், பிப்பலாத மகரிஷி என்ன பண்றார், நீங்க 6 பேரும் வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட 1 வருஷ காலம் பிரம்மச்சரிய வாசம் பண்ணுங்க. பிரம்மச்சரிய வாசம் அப்படின்னா என்ன அர்த்தம், குரு சுசுருஷா பண்ணிக்கிட்டு பக்கத்துல சுவாமி பக்கத்துல இருந்துகிட்டு அவருக்கு சேவைகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது தெரிஞ்சிடும், சுவாமிக்கு வந்து தெரிஞ்சிடும் இவங்க குவாலிட்டியோட இருக்காங்களா இல்லையா அப்படின்னு. சுவாமி என்ன பண்ணுவார், கொஞ்சம் டிங்கரிங் பட்டியெல்லாம் பார்த்து கொஞ்சம் கரெக்ஷன்லாம் பண்ணி நல்லபடியா ஆக்கிட்டு அதுக்கப்புறம் தான் எப்பவுமே உபதேசம் பண்ணுவாங்க. அப்போ பிப்பலாத மகரிஷி என்ன பண்றார், 1 வருஷம் கழிச்சு என்கிட்ட கேளுங்க, எனக்கு தெரிஞ்சா உங்க கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்றேன் அப்படின்னு ரொம்ப வினயபாவத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்றார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரா 1 வருஷம் முடிஞ்சுது, 6 பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரா கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதைனம் பார்கவோ வைதர்பி, அந்த பிப்பலாத மகரிஷியை பார்த்து வந்து பாத்தீங்கன்னா விதர்ப தேசத்திலிருந்து வந்தவர். வைதர்பின்றதுக்கு அர்த்தம் விதர்ப தேசத்திலிருந்து வந்தவர். அவரோட பேர் வந்து பாத்தீங்கன்னா பார்கவர் அப்படின்னு பேர். அந்த பார்கவர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றார், பிப்பலாத மகரிஷியை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார். ஹே பகவன், கத்தியேவ தேவாகா, நம்ம பார்த்தோம்ல ஏகோ தேவதால வந்து எப்படி கேள்வி கேட்டதோ, தேவதைகள் எத்தனை அப்படின்னு சாக்கல்யர் எப்படி கேட்டாரோ அதே மாதிரி கேள்விதான் இங்க கேட்கிறார். ஹே பகவன், கத்தியேவ தேவாகா, தேவதைகள் எத்தனை, தேவதைகள் எத்தனை இருக்கின்றன. இந்த தேவதைகள் வந்து பாத்தீங்கன்னா பிரஜாம் விதாரயந்தே, எத்தனை தேவதைகள் இந்த சரீர இந்த பிரஜையை வந்து பாத்தீங்கன்னா பிரஜைகளை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது, தாங்குகின்றன. நம்ம எல்லாம் பிரஜைகள் தானே, உண்டானவர்கள், பிறந்தவர்கள். யாரெல்லாம் பிறந்தாங்களோ அவங்க எல்லாம் பிரஜைகள். அந்த பிரஜைகளை வந்து பாத்தீங்கன்னா எத்தனை தேவதைகள் தாங்குகின்றன, விதாரயந்தக அப்படின்னு பேர்.
கதா ஏதத்து கதர ஏதத்து பிரகாஷ்யந்தி. இவைகளில் எவைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரகாசிக்கின்றன, இந்த இந்த ஜீவராசிகளை வந்து பாத்தீங்கன்னா பிரகாசிக்கின்றன அப்படின்னா என்ன அர்த்தம், உயிரோட வச்சிருக்கீங்க, வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாம கக புனர் ஏஷாம் வரிஷ்ட இதி, இவைகளில் இந்த தேவதைகள்ல வந்து பாத்தீங்கன்னா எது ரொம்ப சிறந்த தேவதை, ஒன் ஆஃப் த பெஸ்ட் எது அப்படின்னு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கேட்கிறார். எத்தனை தேவதைகள் இந்த சரீரத்தை தாங்குகின்றன, எத்தனை தேவதைகள் அவைகளில் சிறந்தவை, அவைகள் வந்து பாத்தீங்கன்னா பிரகாசிக்கின்ற இந்த தேகத்தை, அதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த தேவதை மிகவும் சிறந்தது என்று எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு வைதர்பர் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணார், சொல்லிட்டார். பார்கவர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டார். சொன்ன மாத்திரத்துல பிப்பலாத மகரிஷி பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். அதுக்கு முன்னாடி டெஸ்ட் எல்லாம் நடந்து முடிஞ்சாச்சு. எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஈகோ ரைஸ் ஆகுதான்னு பார்ப்பாங்க, திட்டி பார்ப்பாங்க எல்லாத்தையும். ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் வாசம் பண்றது ரொம்ப கஷ்டம் ஜி. நீங்க எல்லாம் தூரத்துல இருக்கீங்க, தூரத்துல இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் சேஃபஸ்ட் பிளேஸ்ல சௌக்கியமா இருக்கீங்க. ஒரு வார்த்தை குருநாதர் சொன்னா தாங்க மாட்டீங்க, தூக்கு போட்டுக்கலாம் போல இருக்கும், தூக்கு போட்டு சுத்தே போயிடலாம் போல இருக்கும். அவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா குருநாதர்கள் இன்சல்ட் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியே அந்த ஈகோ வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மொன்னை ஆயிடணும். ஒரு என்ன சொன்னாலும் வந்து பாத்தீங்கன்னா ரைஸே ஆகக்கூடாது. அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குருநாதர்கள் உங்களுடைய அகங்காரத்தை எல்லாத்தையும் நாசம் பண்ணுவாங்க. அப்ப அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் பரீட்சா பண்ணதுக்கு பிறகு கேள்வி கேட்க அளவு பண்றார், கேள்வி கேட்கிறார். கேள்வி கேட்ட மாத்திரத்துல பிப்பலாத மகிழ்ச்சி பதில் சொல்றார். தஸ்மை சகோவாச்ச ஆகாஷோகவா ஏஷ தேவோ வாயுர் அக்னிர் ஆப பிருத்திவி வாங் மனச்சக்ஷுஹு ஸ்ரோத்ரம் ச தே பிரகாஷ்ய அபிவதந்தி வயம் ஏதத் பானம் அவஷ்டப்ய விதாரயாமஹ. பிப்பலாத மகரிஷி வந்து பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சார். தஸ்மை சகோவாச்ச, பார்கவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பிப்பலாத மகரிஷி பதில் கூறினார். என்ன சொன்னார்? ஆகாஷோ ஹவா ஏஷ தேவோ, ஆகாசம் ஒரு தேவதா, ஆகாசம் ஒரு தேவதா. வாயு, ஆகாசத்துக்கு நம்ம போன இதுல என்ன பேர் சொல்லியிருக்கோம்? அந்தரிக்ஷம். ஞாபகம் இருக்கா? அந்தரிக்ஷம்னாலும் ஆகாசம்னாலும் ரெண்டு ஒண்ணா எடுத்துக்கணும். ஆகாஷோ ஒரு தேவதா, ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா வாயு, மூணாவது வந்து பாத்தீங்கன்னா அக்னிகி, நாலாவது வந்து பாத்தீங்கன்னா ஆபக ஜலம், அஞ்சாவது பிருத்திவி. 5 பூத்தங்கள் வந்துடுச்சா? பஞ்சபூத்தங்களுக்கு அப்புறம் வந்து வாக்கு, நம்மளோட பேசுற வாக்கு, மனசு, நம்மளுடைய மனசு, அப்புறம் சக்ஷுஹு, ஸ்ரோத்ரம் ச, கண்கள், காதுகள். அப்ப பஞ்சமகா பூத்தங்கள் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வாக்கு வந்துருச்சு. இந்திரியத்துல வந்து வாக்கு இந்திரியம், அப்புறம் மனசு, அப்புறம் கண்கள், அதுக்கப்புறம் காதுகள். மொத்தம் 9. இந்த 9 வந்து பாத்தீங்க அப்படின்னா தேவதைகள். இவைகள் எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா தே பிரகாஷ்ய, இந்த தேகத்தை வந்து பாத்தீங்கன்னா பிரகாசிக்க செய்கின்றன. ஒருத்தன் உயிரோட இருக்கனா இல்லையான்னு தெரியறதுக்கு என்ன வேணும்? அப்ப நான் தெரியறேனான்னு வந்து சாகர காலத்துல வந்து ஒருத்தன் முன்னாடி வந்து நிக்கிறார் அப்படின்னு என்ன அர்த்தம்? மரண காலம் வந்துருச்சுன்னு அர்த்தம். தெரியலன்னா கேக்குதா? காது கேக்குதா? அப்படின்னா ஆமா காது கேக்குது, அப்போ உயிரோட இருக்காருன்னு அர்த்தம். தொட்டு பார்த்தா தெரியுதா? ஆமா தெரியுது, உயிரோட இருக்காருன்னு அர்த்தம். மனசு வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்குது, உயிரோட இருக்காருன்னு அர்த்தம். அப்போ இந்த இந்திரியங்கள் எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வாக்கை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா வாகிந்திரியத்தை சொல்லப்பட்டிருக்கு. உபலக்ஷணம்னு பேரு. நம்ம என்ன பண்ணணும்? பஞ்ச இந்திரியங்களையும் கர்மேந்திரியங்களை எடுத்துக்கணும். கண்கள் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா காதுகள்னு சொல்லியிருக்கு. அப்ப கண்களையும் காதுகளையும் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்? ஞானேந்திரியங்கள் 5 எடுத்துக்கணும். அப்ப கர்மேந்திரியம் 5, ஞானேந்திரியம் 5, 10 ஆச்சு. அதுக்கப்புறம் மனசு சொல்லப்பட்டிருக்கு. மனசுனால நம்ம என்ன பண்ணோம்? அந்த கரணம்னு சொல்லக்கூடிய மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், இந்த 4த்தையும் கிரகணம் பண்ணிருக்கணும். அப்ப இதை எல்லாத்தையும் கிரகணம் பண்ணி மொத்தம் எத்தனாச்சு? 10 + 4 14 தத்துவங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயிடுது. இந்த 14 தத்துவங்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகத்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது? பிரகாசிக்கின்றன. பிரகாசிக்கிறன அர்த்தம் ஜடமாகாம
மரக்கட்ட மாதிரி ஆகாம இதை வந்து உணர்வோட உயிரோட வச்சிருக்கிற மாதிரி உணர்வோட பிரகாசிக்கின்றது. இந்த இடத்துல அவைகள் என்ன பண்ணுச்சு அப்படின்னா இதை எல்லாத்தையும் பிரகாசிச்சுக்கிட்டு அபிவதந்தி பரஸ்பரம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இந்திரியங்கள் தேவதைகள் எல்லாம், இந்திரியங்கள்னா என்ன அர்த்தம், தேவதைகள்னு அர்த்தம். இந்த தேவதைகள் எல்லாம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா எல்லாம் கூட்டம் போட்டு எல்லாம் ஒன்னா உட்கார்ந்து ஒரு டீ பார்ட்டி மாதிரி பண்ணி கேக்கு பிஸ்கட் எல்லாம் சாப்பிட்டு டீ எல்லாம் சாப்பிட்டு ஒன்னா உட்கார்ந்து ரொம்ப ஹாயா பேச ஆரம்பிச்சு. என்ன பேச ஆரம்பிச்சதுன்னா அபிவதந்தினா தங்களுக்குள் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கொண்டன. வயம் ஏதத்து பானம் அவஸ்தப்ய விதாரயாமக. அவைகள் சொன்ன ஒண்ணுக்கு ஒண்ணு நம்ம தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா 14 பேர் இருக்கோம்ல, இந்த 14 பேரும் தான் நம்ம என்ன பண்றோம், இந்த பானம் ஏதத்து பானம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டென்ட் மாதிரி. பானம்னா டென்ட். இந்த சரீரம் எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு சர்க்கஸ் கூடாரம் மாதிரி இருக்கு. சர்க்கஸ் டென்ட் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நல்லா போட்டிருக்கு பானம். அந்த பானத்தை வந்து நம்ம தான் என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இழுத்து பிடிச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா விதாரயாமக தாங்கிக்கிட்டு இருக்கோம். நம்ம தான் பில்லர்ஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொட்டகையை தாங்குற 14 பில்லர் நம்ம தான். அதே மாதிரி இந்த சரீரத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம தாங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தங்களுக்குள்ளார எப்படிப்பட்டது ரொம்ப அபிமானத்தோடு இந்த தேவதைகள்லாம் ரொம்ப நம்ம தான்ப்பா இந்த தேகத்தை நம்ம தான் தாங்குறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. சொன்ன மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா அடுத்த மந்திரம் சொல்லுது, தான் வரிஷ்ட பிராண உவாச்ச, தான் வரிஷ்ட பிராண உவாச்ச மா மோகம் ஆபத்யத, மா மோகம் ஆபத்யத அகமேவ ஏதத் பஞ்சதா ஆத்மானம் பிரவிபஜ்ய ஏதத் பானம் அவஷ்டப்ய விதாரயாமி இதி தே அஸ்ரத்ததானா பபூவுஹு. அற்புதமான மந்திரம். இவைகள் எல்லாம் சண்டை ஒரு உள்ளுக்குள்ள ரொம்ப அபிமானத்தை இருக்கிறத பார்த்துட்டு வந்து பாத்தீங்கன்னா வரிஷ்ட பிராணக அப்படின்னா முக்கிய பிராணன் அப்படின்னு பேர். பிராணன்ல வந்து பாத்தீங்கன்னா 2 எடுக்கணும். முக்கிய பிராணன் ஒண்ணு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிராண விருத்திகள் அப்படின்னு ஒண்ணு. முக்கிய பிராணன் வந்து பாத்தீங்கன்னா ஹிருதயத்துல இருக்கக்கூடிய கட்டை விரல் உள்ள அளவு உள்ள ஒரு கண்ணுக்கு தெரியாது பிராணன் வந்து பாத்தீங்கன்னா இன்விசிபிள். அந்த பிராணனோட காரியமா வந்து பாத்தீங்கன்னா பஞ்ச பிராணன்கள் இருக்கு, அதுக்கு பேரு விருத்திகள் அப்படின்னு பேரு, பிராண விருத்திகள் அப்படின்னு பேரு, காரியம்னு அர்த்தம். அப்ப முக்கிய பிராணனோட இடம் எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா முக்கிய பிராணன் ஹிருதயத்துல இருக்கு. அதைத்தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஏகோ தேவதா பிராணோ தேவதான்னு சொல்லியிருக்கோம். அந்த முக்கிய பிராணனுக்கு தான் இங்க வந்து தான் வரிஷ்டக பிராணக அப்படின்னு சொல்லுது. அந்த முக்கிய பிராணன் வரிஷ்டகன முக்கியம் பிரதானம் அப்படின்னு அர்த்தம். அந்த முக்கிய பிராணன் வந்து பாத்தீங்கன்னா தான் பிரதி வரிஷ்ட பிராணக உவாச்ச. அந்த தேவதைகளை எல்லாத்தையும் அபிமானத்தோடு இருக்கிற தேவதைகளை பார்த்து இந்த முக்கிய பிராணன் கூறிட்டு என்ன சொல்லுச்சு, மா மோகம் ஆபத்தியத்தை, பசங்களா மோகத்தெல்லாம் அடையாதீங்க, தேவதைகளா நீங்கெல்லாம் மோகத்தை அடையாதீர்கள், நீங்கெல்லாம் ஒண்ணும் இல்லை, நத்திங், ஒரு புண்ணாக்கும் இல்லை, உங்களால ஒன்னும் நடக்காது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அகம் ஏவ ஏதத்து பஞ்சதா ஆத்மானம் பிரவிபஜ்ய, நான் தான், அகமேவ நான் தான், முக்கிய பிராணனா இருக்கிற நான் தான், ஹிருதயத்தில் இருக்கிற நான் தான், ஏதத்து பஞ்சதா ஆத்மானம் விபஜ்ய பிரவிபஜ்ய, என்னையே நான் 5ஆக பிரித்து கொண்டு, ஆத்மானம் பஞ்சதா பிரவிபஜ்ய, தன்னையே நான் என்ன பண்ணிட்டேன் 5ஆ பிரிச்சிருக்கேன். 5 என்னது, பிராண அபான வியான உதான சமான அப்படின்னு 5 பிராணன்களா பிராணன்களா வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சுக்கிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏதத்து பானம் அவஸ்தப்ய, இந்த பானம்னு சொல்லக்கூடிய இந்த சரீரத்தை வந்து நான் என்ன பண்றேன்னா பிடிச்சுக்கிட்டு, அவஸ்தப்யன்றதுக்கு அர்த்தம் பற்றி கொண்டு, நல்லா பிடிச்சுக்கிட்டு வந்து என்ன பண்றேன் அப்படின்னா கீழே வந்து கட்டி வச்சிருப்பாங்கல்ல அந்த டென்ட் வந்து பாத்தீங்கன்னா சென்டர் போல் இருக்கும், அது முக்கிய பிராணன் அப்படின்னு பேர். ஒரு டென்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெயின், நீங்க எப்போ டென்ட் நான் ரொம்ப முக்கியமா அதை பார்த்துருக்கேன், என்ன பெருசா இருக்கும்ல டென்ட்டுக்கு, அந்த சென்டர் போல் பாத்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். அந்த சென்டர் போல் தான் வந்து பாத்தீங்கன்னா முக்கிய பிராணன்
அதுல இருந்து அந்த டென்ட்ல இருந்து என்ன பண்ணுவாங்க, 4 பக்கமும் இழுத்து கயிறு கட்டி வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹூக் அடிச்சு அதுல கட்டி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த சரீரம் வந்து பாத்தீங்கன்னா முக்கிய பிராணன் ஹிருதயத்துல மெயின் பில்லரா இருக்கு. அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நல்ல கயிறு போட்டு இந்த டென்ட் வந்து பாத்தீங்கன்னா 5 கயிறுகளை கொண்டு நல்லா டைட்டா இழுத்து கட்டப்பட்டிருக்கு. அப்பதான் நம்ம எல்லாம் நிக்கிறோம்ல, நான் நின்று பேசிக்கிட்டு இருக்கேன், நான் பரமஹம்ச ஆனந்தா அப்படின்னு ஒவ்வொரு ஜீவராசியும் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இந்த சரீரம் துவண்டு போகாம நல்ல ஃபிட்னஸோட வந்து பாத்தீங்கன்னா இந்த டென்ட் மாதிரி டைட்டா வந்து பாத்தீங்கன்னா இருக்கின்றது. நான் தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன 5ஆ பிரிச்சுக்கிட்டு விதாரயாமி இது இந்த ஏததுபானம் அவஸ்டபிய இந்த சரீரத்தை பற்றி முழுசா வியாபிச்சு நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா விதாரயாமி தாங்குகின்றேன். நான் தான்ப்பா, நான் தாங்கிட்டு இருக்கேன், நீங்கெல்லாம் இல்லை. 14 தத்துவங்கள் இருக்கே தேவதைகள் வந்து பாத்தீங்கன்னா கர்மேந்திரிய தேவதைகள் 5, ஞானேந்திரிய தேவதைகள் 5, மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இதுல அபிமானம் வச்சிருக்கிற 4 தேவதைகள், மொத்தம் 14 தேவதைகள் இந்த சரீரத்துல இருக்கு. நத்திங், நீங்க ஒண்ணும் இல்லை சொல்லிடுச்சு, ஒண்ணும் இல்லை போப்பா, ஒண்ணும் இல்லை, நான் தான் தாங்குகின்றேன் அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல என்னாச்சு அப்படின்னா தே அஸ்ரத்தானா பபூவு, அந்த மற்ற தேவதைகள் எல்லாமே இதுல நம்பிக்கையே இல்லை யாருக்கும். யாருமே ஸ்ரத்தை இல்லாம என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஆமா அது ஏதோ சொல்லுதுப்பா அப்படின்ட்டு இவங்க எல்லாம் உதாசீனப்படுத்தினார்கள். படுத்தின மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா முக்கிய பிராணனுக்கு கோபம் வந்துச்சு. கோபம் வந்தா என்ன நடக்கும்? அடுத்த மந்திரம், 4வது மந்திரம், சோ அபிமானாத் ஊர்த்வம் உத்க்ரமத இவ, சோ அபிமானாத் உத்க்ரமத இவ தஸ்மின் உத்க்ரமதி அத இதரே சர்வ ஏவோத்க்ராமந்தே தஸ்மின்ச்ச பிரதிஷ்டமானே சர்வ ஏவ பிராதிஷ்டந்தே தத்யதா மக்ஷிகா மதுகர ராஜானம் உத்க்ராமந்தம் சர்வா ஏவ உத்க்ராமந்தே தஸ்மின்ச்ச பிரதிஷ்டமானே சர்வா ஏவ பிராதிஷ்டந்த ஏவம் வாங் மனஸ் சக்ஷுஸ்ரோத்ரம் சதே பிரீதா பிராணம் ஸ்துவந்தி. ஒரு பெரிய மந்திரம், ஸ்டோரி தான், எல்லாம் மந்திரங்கள் எல்லாமே ஸ்டோரி மாதிரியே போகும். சோ அபிமானாத் ஊர்துவம் உத்கிரமத்த இவ, இந்த பிராணனுக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்கிய பிராணனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோபம் வந்துருச்சு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த சரீரத்தை தாங்கிட்டு இருக்கோம், பொய்யான அபிமானம் வச்சுக்கிட்டு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன உதாசீனப்படுத்துதே அப்படின்னு கோபப்பட்டு என்ன பண்ணுச்சு, சோ அந்த முக்கிய பிராணனானது என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அபிமானாத், அதுக்கு ஒரு அபிமானம் இருக்குமே, நான் தானே தாங்குறேன் அப்படின்னு அபிமானத்தோட அது என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஊர்துவம் உத்கிரமத்தை இவ, இந்த ஹிருதயத்திலிருந்து வந்து பாத்தீங்கன்னா வெளி கிளம்புவது போல, இந்த சரீரத்தை விட்டு வெளியில கிளம்பி செல்வது போல இவ போட்டிருக்கு. கிளம்பி போகல, கிளம்பி போற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உத்கிரமந்தி தஸ்மின் உத்கிராமந்தி, அது என்ன பண்ணுச்சுன்னா மெதுவா கிளம்புற மாதிரி ஒரு கிளம்புச்சு. வாஸ்தவத்துல கிளம்பல, ஆக்ஷன் பண்ணி காட்டுச்சு. இந்த ஆக்ஷன் பண்ணி காட்டின மாத்திரத்துல என்ன ஆச்சுன்னா அத இதரே, உடனே வந்து பாத்தீங்கன்னா பஞ்ச ஞானேந்திரிய தேவதை, பஞ்ச கர்மேந்திரிய தேவதை, மனம் புத்தி சித்தம் அகங்காரம், இந்த 14 தேவதைகளும் என்ன பண்ணுச்சு, இதரே சர்வே சர்வா சர்வயேவ, மற்ற எல்லா தேவதைகளும் என்னாச்சுன்னா உத்கிராமந்த, இந்த பிராணன் வெளியில கிளம்பிச்சோ இல்லையோ அதுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்திரிய தேவதைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி கிளம்ப ஆரம்பிச்சு தன் வசம் இல்லாமலேயே. அப்ப உடனே வந்து பாத்தீங்கன்னா தஸ்மின்ச்ச பிரதிஷ்டமானே, அந்த பிராணன் என்ன பண்ணுச்சு அப்படின்னா திரும்ப போயிட்ட ஒரு ஆக்ஷன் பண்ணி காட்டுட்டு திரும்ப வந்து பாத்தீங்கன்னா ஹிருதயத்திலேயே திரும்பவும் அமர்ந்தது. அது வந்து பாத்தீங்கன்னா பிரதிஷ்டா ஆன மாத்திரத்துல மற்ற இந்திரியங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரதிஷ்டை ஆயின, நிலை பெற்றன. அப்ப என்ன தெரியுது அப்படின்னா இந்த பிராணன் கிளம்பிச்சுன்னா எல்லா இந்திரியங்களும் அந்தந்த இடத்துல இருந்து தன்னோட சாம்ராஜ்யத்துல இருந்து வெளில கிளம்பிடும். அந்த பிராணன் உட்கார்ந்துச்சு அப்படின்னா ஹிருதயத்துல எல்லாம் சேஃபா அவங்கவுங்க ஆசனத்துல நல்லா உட்கார்ந்துட்டு விவகாரம் பண்ண முடியும்.
இல்ல அப்படின்னா அந்த கண்ணு பிராணன் கிளம்பிச்சுன்னா கண்ணு போயிடும், காது போயிடும், எல்லாம் போயிடும். அப்ப என்ன தெரிஞ்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா தத்யதா. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ருதியே சொல்லுது, பிப்பலாத மகரிஷி சொல்றார். அது எவ்வாறெனில் மக்ஷிகா மதுகர ராஜானம். மக்ஷிகா மதுகர ராஜானம் அப்படின்னு என்ன அர்த்தம்? ராணி தேனி. ராணி தேனி வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராஜானம்னு வச்சிருக்கு. நம்ம தேனி வந்து ஸ்திரீலிங்கம், ராணி தேனி தான் எடுக்கணும் இங்க. மதுக்கர ராஜானம், மதுக்கர ராஜானா தேனி. தேனி ராஜா தேனியா இருக்கிறது என்ன பண்ணுது அப்படின்னா உத்கிராமந்தம். அது வந்து பாத்தீங்கன்னா அந்த தேன் கூட்டுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது பறந்து போச்சு அப்படின்னா பின்னாடியே என்ன பண்ணும்? சர்வாயேவ உத்கிராமந்தே. அங்க இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான தேனீக்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, வேலைக்கார தேனீக்கள் எல்லாம் அந்த ராஜா தேனியை நோக்கி பின்னாடியே, ராணி தேனி பின்னாடியே போகும். அந்த ராணி தேனி வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உட்கிராமத்தை தஸ்மின் பிரதிஷ்டமானே, அது எந்த இடத்துல உட்காருதோ சர்வாயேவ பிராதிஷ்டந்த, எல்லா ராணி தேனியை பின்பற்றி தொடர்ந்து எல்லா தேனீக்களும் அந்த இடத்திலேயே உட்கார்ந்து கொள்கின்றன. ஏவம் இந்த விதமா வந்து பாத்தீங்கன்னா வாங் மன சக்ஷு ஸ்ரோத்ரம், வாக்கு கர்மேந்திரியங்கள் 5, அப்புறம் மனசு அந்தக்கரணம் 4, அப்புறம் சக்ஷு ஸ்ரோத்திரம் ஞானேந்திரியங்கள் 5. இவைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது தெரிஞ்சிச்சு. ஐயோ, அது உட்கார்ந்த பிராணன் இருந்துச்சுன்னா நம்ம சேஃபா உட்கார்ந்துருக்கோம். பிராணன் கிளம்பிச்சுன்னா நம்மளுடைய எக்ஸிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிச்சுக்கிட்டு போயிடுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு தெரிஞ்சு போச்சு. சென்டர் போல் கூடாரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்டர் போல் எடுத்துட்டாங்க அப்படின்னா கூடாரம் நிக்குமா சுவாமி? கூடாரம் மற்ற பில்லர்ஸ் எல்லாம் நிக்குமா அப்படின்னா, சென்டர் போல் இல்லை அப்படின்னா கூடாரம் வந்து பாத்தீங்கன்னா கீழே விழுந்துடும். அப்ப மெயின் வந்து பாத்தீங்கன்னா அந்த சென்டர் கூடாரத்துல நடுவுல இருக்கிற போல் தான் முக்கியமானது. அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பில்லர், முக்கியமான பில்லர் இந்த சரீரத்துல எது அப்படின்னா பிராணன். பிராணன் கிளம்பிச்சு அப்படின்னா பின்னாடி இருக்கிற 14 தத்துவங்களும் கிளம்பிடும். பிராணன் இருந்துச்சு அப்படின்னா எல்லா தத்துவங்களும் தேவதைகளும் இந்த சரீரத்துல நல்லா குவைட்டா இருப்பாங்க. தேவதைகள் எத்தனை? 14. அந்த பிராணனோட சேர்த்தீங்கன்னா என்ன ஆயிடும்? பிராணன் எத்தனை ஆச்சு? பஞ்சமா 5ஆ பிரிஞ்சிச்சு. 14 + 5 எவ்வளோ? 19 மொத்தம் தேவதைகள். இந்த 19 தேவதையில வந்து பாத்தீங்கன்னா 5 தேவதைகள், 5 பிராணன் முக்கியமானது. அதை ஒன்னாக்கிட்டீங்கன்னா ஏகோ தேவதா முடிஞ்சு போச்சு. அடிச்சா அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இதை தெரிஞ்சுக்கிச்சு. ஆஹா, நமக்கு வந்து உயிர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராணன் தான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லா தேவதைகளுக்கும் தெரிஞ்சுக்கிட்டு தே பிரீதாகா, அவைகள் ரொம்ப சந்தோஷமாச்சு, நீதான் என்னோட ராஜா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பிராணம் ஸ்துவந்தி, அந்த தேவதைகள் எல்லாம் என்ன பண்ணிச்சு அப்படின்னா அந்த பிராணனை வந்து பாத்தீங்கன்னா ஸ்துதி செய்ய ஆரம்பித்தன. இந்த இடத்துல ஸ்துதி சுவாமி இதெல்லாம் வந்து அர்த்தவாதம் தானே சுவாமி, ஸ்துதி தானே அப்படின்னா சாஸ்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய அர்த்தவாதங்கள்ல நிறைய இருக்கு. சும்மா வந்து இந்த லோக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்துதி பண்றேன், நீங்க தாங்க ராஜா. ஒரு குழந்தைக்கு அம்மா வந்து பாத்தீங்கன்னா சோறு ஊட்டும் போது நீதான் ராஜா, கண்ணு இல்ல ராஜா இல்ல அப்படின்னு நம்ம சொல்லி ஊட்டுறோம். அது உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா பொய். அந்த சமயத்துக்கு அந்த ராஜான்னு சொல்லி என்ன பண்றது அப்படின்னா சோறு ஊட்டணும் அப்படின்றதுக்காக பண்றது அம்மா. ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வேதத்துல சொல்லக்கூடிய ஸ்துதிகள் எல்லாமே சாந்தோக்கிய பாஷ்யத்துல சொல்ற எவைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்துதிகளா தேவதைகளை நோக்கி சொல்லப்படுதோ அதான் வந்து பாத்தீங்கன்னா தேவதையோட சொரூபம் அப்படின்னு கிரகணம் பண்ணணும். இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல இருக்க அம்மா மாதிரி வந்து பொய் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா வேதமாதாவோட வேலை இல்லை. அப்ப இந்த பிராணனை பத்தி ஸ்துதி பண்ணுது அப்படின்னா பிராணனோட குவாலிட்டிஸ் இதுதான், குணங்கள் இதுதான் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்? வாஸ்தவம் அப்படின்றத எடுத்துக்கணும். இதெல்லாம் பொய், அர்த்தவாதம், ஸ்துதி பண்றது அதுக்கெல்லாம் அர்த்தம் இல்லை அப்படின்னு எப்பவுமே எடுக்கக்கூடாது அப்படின்னு சங்கரர் வந்து பாஷ்யா சாந்தோக்கிய பாஷ்யத்துல சொல்லுவார். இங்க வந்துருங்க. 5வது மந்திரம் என்ன ஸ்துதி பண்ணுச்சு? இந்த பிராணனை வந்து உபாசிக்கிறதுக்கான மெத்தட் இதான் சொல்ல ஆரம்பிக்குது. ஏஷோ அக்னிஸ்தபதி ஏஷ சூரிய ஏஷ பரிஜன்யோ மகவன் ஏஷ வாயு மகவான் மகவான் ஏஷ வாயு ஏஷ பிருத்திவி ரயிர் தேவஹா சதசச்சாமிருதம் சயத். ஏஷோ அக்னிர் தபதி, ஏஷோ அக்னிர் தபத்தினா இந்த பிராணன் தான்
அக்னி ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா தகிச்சென்றான். ஏஷோ அக்னி ஸ்தபதி, பிராணன் தான் அக்னி வடிவத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன், 1 பிராணன் 1.5 வந்து பாத்தீங்கன்னா வாயு, அதுக்கப்புறம் 3 ஆச்சு, 6 ஆச்சு, 33 ஆச்சு, 3306 ஆச்சு, அப்புறம் 30 முக்கோடி தேவதைகள் ஆச்சு. அதுல முக்கியமான தேவதைகள் எவ்வளவுன்னு பார்த்தோம், 33. இந்த 33 வரிசையா இங்க அங்கங்க சொல்லிட்டே வரும். தேவதைகள்ல முக்கியமானது எது? அக்னி. அக்னி ரூபத்துல யார் சுவாமி இருக்கானா, இந்த பிராணன் ஏக்கமா இருக்கிற ஏக்க தேவதா தான் பிராணனா இருக்கிறது. அது என்ன பண்ணுச்சு, அக்னி வேஷம் போட்டுக்கிட்டு தகிக்கின்றது. அது மட்டும் இல்லாம சூரிய ஏஷ சூரியா, இந்த பிராணன் தான் வந்து பாத்தீங்கன்னா சூரியனா வானத்திலிருந்து பிரகாசிக்கின்றான். ஏஷ பரிஜன்யா, இந்த பிராணன் தான் வந்து பாத்தீங்கன்னா மலை மேகங்களா இருந்துகிட்டு மழையா பெய்யறான். மகவான் ஏஷ, இவன் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்திரன். மகவான் அப்படின்றதுக்கு அர்த்தம் இந்திரன், இந்திரனா இருக்கின்றான். ஏஷ வாயு, இவன் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராணன் தான் வாயுவா இருக்கு. வெளியில வாயு, உள்ள வந்து பாத்தீங்கன்னா பிராணன். ஏஷ பிருத்திவி, இந்த பிராணன் தான் பிருத்திவியா இருக்கு. ரயிர், நம்ம பாக்குற வெல்த் எல்லாம், நம்ம சாப்பிடுற அன்னம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் எல்லாம் என்னது, பிராணன். எதுக்கு சாப்பிடுறோம், சாப்பிட்டோம் அப்படின்னா பிராணசக்தி வந்துடும். பிராணன் தான் வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜி. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சாப்பிடுற ஃபுட் எல்லாம் ரயின்னு பேரு. தேவகா, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரயிர் தேவகா, இந்த விதமா வந்து பாத்தீங்கன்னா ரையாகும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சதசச்ச அமிர்தம் செய்யது. இந்த பிராணன் தான் இருக்குன்னு நம்ம எதையெல்லாம் சொல்றோமோ அது எல்லாம், எதை நம்ம இல்லைன்னு சொல்றோமோ அதுவும் அதுதான். இந்த விதமா சத்தாவும் இருக்கிறதும் இல்லாததும் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராணன் தான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தேவதைகள் ஸ்துதி பண்ண ஆரம்பிச்சது. எப்படி சுவாமி அப்படின்னா முக்கியமான மந்திரம் 6வது மந்திரம். அராயிவ ரதநாபௌ பிராணே சர்வம் பிரதிஷ்டிதம் ருச்சோ யஜும்சி சாமானி யக்ஞக்ஷத்ரம் பிரம்மச்ச. அராயிவ ரதநாபௌ பிராணே சர்வம் பிரதிஷ்டிதம். எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சக்கரத்துல வந்து பாத்தீங்கன்னா சைக்கிள் சக்கரத்துல இருக்கிற அந்த ஃபோக்ஸ் கம்பிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னது, மைய பகுதியில் இருக்கிற ஹப்போட கனெக்ட் ஆயிருக்கோ, அதே மாதிரி இந்த மொத்த பிரபஞ்சமும் ஒரு சக்கரமா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா ஹப் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா மையப்பகுதி எது அப்படின்னா இந்த பிராணன் தான் ஹப் மாதிரி இருக்கு. அந்த ஹப்ல தான் வந்து பாத்தீங்கன்னா கோர்க்கப்பட்டதாக எல்லா ஆரங்கள் போல சர்வ தேவதைகளும் அதோட கோர்க்கப்பட்டு இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா சுத்திக்கிட்டே இருக்கு. அந்த இயக்கம் நடக்கணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த மையப்பகுதி வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது நல்லா இருக்கணும். அப்ப இந்த மொத்த பிரபஞ்சமும் எதனிடத்துல கோர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னா சர்வ தேவதைகளும் பிராணனிடத்தில் கோர்க்கப்பட்டிருக்கின்றன. இதைதான் நம்ம என்ன பண்ணோம், ஓத புரோத்தம்னு பார்த்தோம். இதைதான் பகவத்கீதையில 7வது சாப்டர் என்ன பார்த்தோம், சூத்திரே மணிகணா இவன்னு பார்த்தோம். சூத்திரத்தில் கோர்க்கப்பட்ட மணிகள் போல அப்படின்னு. அதேதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா ரதத்தோட நாபிச்சக்கர மாதிரி அப்படின்னு இங்க எக்ஸாம்பிள் சொல்லப்பட்டது. சொன்னதுக்கு பிறகு இந்த பிராணன் தான் வந்து பாத்தீங்கன்னா ரிச்சோ, ரிக்வேதம் அதுதான். யஜுவம்சி, யஜுர்வேதம் இதுதான். சாமானி, சாமவேதம் இதுதான். எல்லா யஜ்யங்களும் இந்த பிராணன் தான். க்ஷத்ரம், புஜபலம் சொல்றோம்ல, நம்ம பேசுறதெல்லாம் என்ன சாமி, இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் பிரஷ்னோபனிஷத்து எடுக்கிறேன், அதர்வண வேதம் இது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா மந்திரங்கள் நான் பிருகதாரண்யம் படிச்சோம், சுக்ல யஜுர்வேதம் அது. தைத்திரியம் சொல்றேன், கிருஷ்ண யஜுர்வேதம், ரிக்வேதம் சொல்றேன். அப்போ எல்லா வேதங்களும், சாம வேதத்தை வந்து சாந்தோக்கியத்தை சொல்றேன். அப்ப வேதங்கள் எல்லாம் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் பிராணன் தானே, காத்து தானே. இந்த உள்ள இருக்கிற பிராணன் தானே வந்து சப்தமா வெளியில வருது, வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா சப்தம் எல்லாமே என்னது, வெறும் பிராணன் மாத்திரம் தான். அப்ப எல்லா வேதங்களும் பிராணன் தான். யஜ்யம்னு சொல்றவே சுவாமி அப்படின்னா யஜ்யத்தை எப்படி சம்பாதனம் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மந்திரங்களை சொல்லி கைய காலை அசைச்சு அப்ப ஆக்ஷன் பண்ணணும்ல. ஆக்ஷன்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா பிராணன் தான். எங்கெல்லாம் சலனம் நடக்குமோ உள்ள பின்பக்கம் எது இருக்கணும், கிரியாத்மகமா கிரியா வடிவா இந்த சலனமா வந்து பாத்தீங்கன்னா பிராணன் இருக்கணும். பிராணன் இல்லைன்னா எதுவும் ஆக்ஷன் இல்லை. அப்ப யஜ்யங்கள் எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா யஜ்யங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் வந்து பாத்தீங்கன்னா பிராணன் தான். அது மட்டும் இல்ல, க்ஷத்ரம், க்ஷத்திரம்னு என்ன அர்த்தம், க்ஷத்திரியர்களோட புஜபலம் நம்ம சொல்றோமே,
வார்ஃபீல்டுல வந்து பாத்தீங்கன்னா நல்ல யுத்தம் பண்றாங்களே, அந்த புஜபலம் வந்து பாத்தீங்கன்னா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிராணன் தான். அதே மாதிரி பிரம்மச்ச, பிராமணர்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த பிராமண தன்மைகள் எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா அதுவும் வந்து பாத்தீங்கன்னா பிராணன் தான். அது மட்டும் இல்ல, 7வது மந்திரம் சொல்லுது, பிரஜாபதிச்சரசி கர்வே त्वमेव प्रतिजायसे, प्रजापतिश्चरसि गर्भे त्वमेव प्रतिजायसे, तुभ्यं प्राणप्रजास्त्विमा बलिं हरन्ति यः प्राणे प्रतिष्ठसि. ஹே பிராணனே, நீதான் எப்படி இருக்க அப்படின்னா பிரஜாபதிச்சரசி, நீதான் பிரஜாபதி, தேவதைகள்ல மேல இருக்கிற தேவதா பிரஜாபதி, தேவதைகளுக்கெல்லாம் அப்பா. அந்த தேவதைக்கு அப்பாவா இருக்கக்கூடிய பிரஜாபதி நீதான். ஏ பிராணனே, நீயே பிரஜாபதியாக இருக்கின்றாய். நீதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வீரியத்துக்குள்ளார, வீரியத்துல வந்து பாத்தீங்கன்னா எது இருக்கு? பிராண சக்தி இருக்கு. அந்த பிராணன் தான் வந்து பாத்தீங்கன்னா கர்ப்பத்துக்குள்ளார போகுது. நீதான் வந்து பாத்தீங்கன்னா கர்ப்பத்தில் வந்து பாத்தீங்கன்னா தொமேவ கர்ப்பே தொமேவ பிரதிஜாயசே, நீதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்ப்பத்துக்குள்ளார நீதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ள போற. நீதான் வந்து பாத்தீங்கன்னா உள்ள போயிட்டு திரும்ப குழந்தையா நீதான் வெளியில வர. பிறக்கிறதெல்லாம் யாரு? அந்த பிராணனுக்கு மேல வந்து சரீரங்கள்லாம் உண்டாகுது. வாஸ்தவத்துல என்னது? பிராணன். ஏ பிராணனே, நீதான் குழந்தையாக பிறக்கின்றாய். நீதான் துப்பியம் பிராண பிரஜாஸ்திமா பலிம் ஹரந்தி. நீதான் நீ வந்து பாத்தீங்கன்னா இந்த சரீரத்துல பிராணன்களோடு வந்து பாத்தீங்கன்னா பிரஜா, நீதான் பிராண பிரஜா, நீதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராணன்களா எல்லா பிராணன்களாவும் சேர்ந்து இருந்துகிட்டு இந்த சரீரத்தை வந்து காப்பாத்துற. அது மட்டும் இல்ல, இதெல்லாம் தெரிஞ்சதுனால இந்த இந்திரிய தேவதைகள்லாம் இருக்குல்ல, இந்த இந்திரிய தேவதைகள்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா, பழைய காலத்துல வந்து ராஜா இருப்பார், ஒவ்வொரு கிராமத்துக்கும் நிறைய இப்ப இருக்க கவுன்சிலர் மாதிரி எம்எல்ஏ மாதிரி ஆட்கள் இருப்பாங்க, ராஜா அப்பாயின்மெண்ட் பண்ணி வச்சிருப்பார். இவங்கெல்லாம் ராஜாவை பார்க்கறதுக்கு வரும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னோட ராஜ்யத்துல என்னெல்லாம் இருந்துச்சோ கிராமங்கள்ல அதெல்லாம் கொண்டு வந்து பாத்தீங்கன்னா நிவேதனம் பண்ணுவாங்க ராஜாக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்திரியங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பலிம் ஹரந்தி எகப்பிராணைகி பிரதிஷ்டசி. நீ வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து எல்லா தேவதைகளோட சேர்ந்து நல்லா நிலை பெற்று இருக்காயோ இந்த சரீரத்துல, உனக்கு வந்து பாத்தீங்கன்னா மற்ற தேவதைகள் எல்லாம் பலியை கொண்டு வந்து தருகின்றன. என்ன சுவாமி பலி? இந்த கண்கள் வந்து பாத்தீங்கன்னா பார்க்குது, கண்களோட சாமர்த்தியம் என்னது? பார்க்கறது. இந்த காட்சிகளை கொண்டுட்டு போயிட்டு சுவாமி சுவாமி நான் இதை கொண்டு வந்திருக்கேன் சுவாமி அப்படின்னு ஹிருதயத்துல இருக்கிற அந்த முக்கிய பிராணனுக்கு வந்து ஃபீடிங் பண்ணுது. இந்த சப்தம், இளையராஜா மியூசிக் நல்லா இருக்கா? ஆமா ஆமா. சுவாமி சுவாமி வேத அத்தியனம் நல்லா இருக்கா? ஆமா ஆமா. சாமி சாமி இந்த சப்தங்கள்லாம் கேட்கணும். நல்லா கிளி கத்துது, குருவி கத்துது, வீணாநாதம் நல்லா இருக்கு, இதெல்லாம் கேட்கிறமே, இதெல்லாத்தையும் கொண்டு போய் காது என்ன பண்ணுது? பலி கொடுக்குற மாதிரி சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குது. நல்லா டேஸ்ட் பண்றமே, யாரு சாப்பிட்றா தெரியுங்களா? உள்ள இருக்கிற ஆளுக்கு இந்த நாக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு கொண்டு போய் கொடுக்குது. அப்ப அந்தந்த இந்திரிய தேவதைகள் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ள இருக்கிற அந்த சாம்ராஜ்ய அதிபதியா இருக்கக்கூடிய சாம்ராட்டுக்கு என்ன பண்ணுது? இந்த சாம்ராட் யாரு? பிராணன். அந்த பிராணனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பலி கொடுக்கின்றன. அது மட்டும் இல்ல, தேவானாம சிவன்னி தமஹா பித்ருணாம் பிரதமாஸ்வதா ரிஷீனாம் சரிதம் சத்யம் அதர்வாங்கிரசாமசி. அற்புதமான மந்திரம். தேவானாமசி வன்னித்தவக, ஏ பிராணனே, நீதான் தேவதைகளில் ரொம்ப சிறந்த அக்னியாக இருக்கின்றாய். அக்னி தேவதை. அக்னி நயதி அக்னிகி, முதல்ல போற தேவதை அக்னிதான். ஏ பிராணனே, நீதான் அக்னியாக இருக்கின்றாய் தேவர்களில். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பித்திருக்களுக்கு கொடுக்கப்படும் ஸ்வதா அன்னம், பித்திருக்களுக்கு வந்து நீங்க எதையாவது கொடுக்குறீங்கன்னா ஸ்வதா அப்படின்னு சொல்லி ஒரு பிண்டம் உருட்டி அதை எள் தண்ணி விட்டு ஸ்வதா அப்படின்னு சொல்லணும். அப்பதான் பித்திருக்களுக்கு போகும். அந்த ஸ்வதா சொல்லக்கூடிய அந்த அன்னமா வந்து பாத்தீங்கன்னா நீதான் இருக்கின்றாய். ரிஷீனாம் சரிதம், ரிஷிகளுடைய சத்தியமான ஆச்சரணம். ரிஷீனாம் சரிதம் சத்தியம், ரிஷிகளுடைய சத்திய ஆச்சரணமா வந்து பாத்தீங்கன்னா இருக்கின்றாய். யாரோட ரிஷிகள் அப்படின்னா அதர்வாங்கிரசாமசி, அதர்வ அங்கிரஸ் முதலிய பெரிய ரிஷிகள் இருந்தாங்க. அந்த ரிஷிகளுடைய சத்திய ஆச்சரணம், சொன்னது சொன்ன மாதிரி நடப்பாங்க, அந்த ஆச்சரணமாக நீதான் இருக்கின்றாய் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லிச்சு. அதுக்கப்புறம் அடுத்து 9வது மந்திரம்.
இந்திரஸ்துவம் இந்திரஸ்துவம் பிராண தேஜசா ருத்ரோசி பரிரக்ஷிதா त्वम् अन्तरिक्षे चरसि सूर्यः त्वं ज्योतिषां पतिः இந்திரஸ்துவம் பிராண தேஜசா. ஏ பிராணனே, நீதான் இந்திரனாயிருக்கின்றாய். ஒரே தேவதை 30 முக்கோடி தேவதைகளா எது ஆயிருக்கு? இந்த ஒரே தேவதை தான். அப்ப நீதான் பாத்தீங்கன்னா இந்திரனா இருக்க, நீதான் அக்னியா இருக்க, நீதான் இந்திரனா இருக்க. ஹே பிராண நீதான் இந்திரனாயிருக்கின்றாய். தேஜசா, நீதான் பாத்தீங்கன்னா சம்ஹார ரூபத்துல தேஜஸ்னால என்ன பண்ற? ருத்ரோசி, ருத்ரனா இருக்க. பிரளய காலத்துல பாத்தீங்கன்னா அக்னியா, பிரளய கால அக்னியா பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் சுவாகா பண்றவனும் நீயா தான் இருக்க. ஏ பிராணனே, நீயே ருத்ரனா இருக்கா. எங்க பிரளயம் எங்க இருக்கு? டெய்லி ராத்திரியில் நடக்குதா பிரளயம்? ஒரு பொங்கல் சாப்பிட்டு பாருங்க, நல்லா தெரியும். நல்லா ஒரு பொங்கலும் வடையும் காலையில சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பரா பாத்தீங்கன்னா ருத்ரன் யாருன்னு தெரிஞ்சிடும். பொங்கல் சாப்பிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த பிராணன் பாத்தீங்கன்னா மெதுவா மெதுவா வேற ஒரு அவதாரம் எடுப்பான். இப்ப இருக்கிற அவதாரம் இருக்கா? இப்ப சௌமியமா இருக்கா? பாடம் கேக்குதா? நல்லா பாடம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பொங்கலும் வடையும் சாப்பிட்டீங்க அப்படின்னா சாம்பார்ல நினைச்சு அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு உட்கார்ந்து பாருங்க. உட்கார்ந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பிராணன் மெதுவா 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 உள்ளுக்குள்ள இருக்க பிராணன் வேற ஒரு ஃபார்முக்கு சேஞ்ச் ஆகும். நம்ம பாருங்க, இதை கவனிங்க, நல்லா கவனிங்க. இதெல்லாம் தயிர் சாதம், எருமாட்டு தயிர் சாதத்தை சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா பாத்தீங்கன்னா அப்படியே சேஞ்ச் ஆகுறத பார்க்கலாம். பார்த்துக்கிட்டே இருக்கும் போது இந்த பிராணன் மெதுவா 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 என்ன பண்ணுனா ருத்ர அவதாரம் எடுக்கும். எடுத்து என்ன பண்ணும் அப்படின்னா கண்ணு தெரியாது, மெதுவா காட்சிகளை உங்களை டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுரும். அப்புறம் இந்திரியங்கள் தூங்கிடும். அதுக்கப்புறம் மனசை கட் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சுவாகா பண்ணிட்டு அந்த பிராணன் மட்டும் தூக்கத்துல அது மாட்டுக்கு எடுக்கும். அவ்வளவு தூங்கி போயிடுது. அப்ப டெய்லி நமக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த ருத்ரனா யாரு இருக்கானா? இந்த பிராணன் தான் எல்லாத்தையும் சுவாகா பண்ணிட்டு ருத்ரனா இருக்கு. நீதான் பிரளய கால அக்னியாக ருத்ரனாக இருக்கிறாய். அது மட்டும் இல்ல, நீதான்ப்பா ஸ்திதி காலத்துல விஷ்ணுவா பாத்தீங்கன்னா பரிரட்சிதான். நம்மளை எல்லாத்தையும் காக்குறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பிராண ரூபத்துல ஸ்திதி காலத்துல இந்த பிராணன் தான் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் நம்மளை காக்கின்றதா இருக்கின்றாய். துவம் அந்தரிக்ஷே சரசி சூரியா, நீதான் பாத்தீங்க அப்படின்னா இந்த அந்தரிக்ஷத்துல வானத்துல காலையில கிழக்குல உதிச்சு ஈவினிங்ல பாத்தீங்கன்னா மேற்குல மறையிறியே அந்த சூரியனா நீதான் இருக்கின்றாய். ஜோதிஷாம்பதி, ஜோதிக்கெல்லாம் தலைவனா இருக்கிற, எல்லா ஜோதிக்கும் தலைவனா இருக்கிற சூரியனாக நீயே இந்த அந்தரிக்ஷத்துல பாத்தீங்கன்னா சுத்தி திரிகிறாய். சூரியனாக நீயே இருக்கிறாய். அது மட்டும் இல்ல, அடுத்து 10வது மந்திரம் சொல்லுது, யதா த்வம் அபிவர்ஷசி அத இமா பிராணதே பிரஜாஹ ஆனந்த ரூபாஸ்திஷ்டந்தி காமாயானம் பவிஷ்யதி. ஹே பிராணனே, யதா எப்பொழுது நீ பாத்தீங்கன்னா த்வம் அபிவர்ஷசி, நீ பாத்தீங்கன்னா மலை மேகங்களா இருந்துகிட்டு, ஏ பிராணனே நீதான் பாத்தீங்கன்னா என்ன பண்ற? மலையாக பெய்கின்றாய். அபிவர்ஷசி அத பிறகு பாத்தீங்கன்னா மலையா பெய்ஞ்ச மாத்திரத்துல பாத்தீங்கன்னா இமா பிராணதே பிரஜாஹா, ஏ பிராணனே உன்னுடைய பிரஜைகள் எல்லாம், பிராணன்ல இருந்து நம்ம பிறந்திருக்கோம். நம்ம எல்லாம் யாருக்கு அப்பா? நம்ம எல்லாம் அப்பா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கெல்லாம் அப்பா பாத்தீங்கன்னா வீரியத்துல இருந்த பிராணன் தான் இப்ப நம்ம சரீரமா இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா அம்மாவோட கர்ப்பத்துக்குள்ளார போய் வெளியில இந்த சரீரமா வந்திருக்கு. நம்ம அப்பா யாருன்னு கேட்டா என்ன சொல்லணும்? பிராணன். அப்ப நம்ம பிரஜைகள் எல்லாம் யாரோட பிரஜைகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏ பிராண உன்னுடைய பிரஜைகள். இந்த உலகத்துல இருக்கிற சர்வமும் பிராணனுடைய பிரஜைகள். இந்த பிரஜைகள் எல்லாம் நீ மலையா பெஞ்ச மாத்திரத்துல பாத்தீங்கன்னா ஆனந்த ரூபா திஷ்டந்தி, ரொம்ப சந்தோஷமா பாத்தீங்கன்னா இந்த பூமியில ஆஹா என்ன நல்லா இருக்கு, மழை பெஞ்சா ஆனந்தமா இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா காமாய அன்னம் பவிஷ்யதி, நமக்கு தேவையான ஃபுட்டு கிடைக்கும் அப்படின்னு நல்லா இந்த முறை பாத்தீங்கன்னா விளைச்சல் உண்டாகும். காய்கறிகளும் தானியங்களும் நல்லா விளையும், நமக்கு போதுமான அன்னம் கிடைக்கும் அப்படின்னு இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் பாத்தீங்கன்னா சந்தோஷத்தை அடைகின்றன. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 11வது மந்திரம் சொல்லுது, விராத்யஸ்வம் பிராணைர் ஏக ரிஷிஹி அத்தா விஸ்வஸ்ய சத்பதிஹி. விராத்யஸ்வம் பிராணைகர்ஷீர் அத்தா விஸ்வஸ்ய சத்பதிஹி.
வயம் ஆத்யஸ்ய தாத்தாரஹ தாத்தாரஹ பிதா த்வம் மாதரிஸ்வஹ நஹ. ஹே பிராணனே, விராத்தியஹ. மனுஸ்மிருதியில வந்து விராத்தியனை பத்தி லட்சணம் சொல்லுது. விராத்தியன்னா யார் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சொல்றோம் 4 ஆசிரமங்கள் சொல்றோம்ல, பிரம்மச்சரியம், வானப்பிரஸ்தம், கிரகஸ்தன், சன்னியாசி அப்படின்னு 4 சொல்றோம். இந்த இதுல எல்லாத்துலயும் ஒரு சம்ஸ்காரம் இருக்கு. சம்ஸ்காரம்னா ஒரு இந்த லைஃப் ஸ்டைல் அப்படின்னு இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா எதுலயும் இல்லாதவனுக்கு என்ன பேரு அப்படின்னா விராத்தியன்னு பேரு. சம்ஸ்கார ஹீனன் அப்படின்னு பேரு. சம்ஸ்காரம் இல்லாதவனுக்கு பேரு விராத்தியன் அப்படின்னு பேரு. ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா 35-40 வயசுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரம்மச்சாரியாவும் இல்லாம கல்யாணத்துக்கும் பண்ணிக்காம சன்னியாசியாவும் இல்லாம இருக்கிறான் அப்படின்னா 35 வயசுக்கு மேல கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னா 30 வயசுக்கு மேலேயே அவனை என்ன சொல்லுவான்னு கேட்டீங்கன்னா விராத்தியன் அப்படின்னு. அவனுக்கு என்ன தர்மத்தை ஃபாலோ பண்ண முடியும்? பிரம்மச்சரிய ஆசிரமம் 18-20 வயசுல முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் கிரகஸ்தம் போயிருக்கணும். கிரகஸ்தம் போகல, கிரகஸ்தனா ஆகல. கிரகஸ்தனா ஆயிருந்தா தான் வானப்பிரஸ்தனா ஆக முடியும். சரி, வானப்பிரஸ்தன் கல்யாணம் பண்ணிக்கல, வானப்பிரஸ்தன் ஆகல, அப்ப என்ன பண்ணணும்? உடனே நைஷ்டிக பிரம்மச்சரியா எடுத்துக்கணும், இல்லைன்னா சன்னியாசி ஆகணும். அதுவும் எடுக்கல அப்படின்னா நடுவுல வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சா அவனுக்கு என்ன பேரு அப்படின்னா தர்மம் பண்ண முடியும். அவனுக்கு என்ன தர்மம்னு கன்ஃபார்ம் பண்ண முடியாது. அவன் எந்த லைஃப் ஸ்டைல்ல போறான்னு தெரியாது. அதனால அவனுக்கு என்ன பேர் வச்சிருக்க அப்படின்னா விராத்தியன் அப்படின்னு பேர். அப்போ அதேதான் இங்க சொல்லுது, விராத்தியஸ்துவம். ஏ பிராணனே, நீ விராத்தியனா இருக்க. அப்ப என்ன அர்த்தம்னா நீ எந்த ஆசிரமத்திலையும் இல்லை. பிராணனுக்கு ஏதாவது ஆசிரமம் இருக்கா? பிராணனை வந்து எந்த ஆசிரமத்துல சேர்ப்பீங்க? எந்த ஆசிரமமும் இல்லாதவன் விராத்தியன், அவன் தான் பிராணன் அப்படின்னு பேர். நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு சம்ஸ்காரமும் இல்லாதவன். ஒரு புண்ணாக்கும் இல்லை, சுத்தம் இல்லை, அசுத்தம் இல்லை, எதுவும் இல்லை, எந்த குவாலிட்டிஸும் இல்லை. ஏன் அப்படின்னா அது எதோடய ஒட்டாதது அந்த பிராணன். நம்ம சொசைட்டியில் இருக்கிற எந்த விவகாரங்களோடையும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா அது உட்படாதது. சம்ஸ்கார ஹீனன் அப்படின்னு பேர். அதான் விராத்தியன். நீ விராத்தியனாக இருக்கின்றாய். அது மட்டும் இல்ல, நீதான் வந்து பாத்தீங்கன்னா விஸ்வசிய பிராணர் ஏக்க ரிஷி. ஏக்க ரிஷினா என்ன அர்த்தம்? ஒரே ஆளா இந்த வானத்துல சுத்தி திரியறது. யாரு இந்த வானத்துல வீசிக்கிட்டு இருக்கா? வேற யாராவது இருக்காங்களா அப்படின்னா ஒரே ஒரு பிராணன் தான், காத்து தான், வாயு தான். என்ன பண்ணுது? வெளியில பிராணனா, உள்ள பிராணன், வெளியில வாயுவா சுத்தி திரிகின்றாய். உனக்கு பேரு ஏக்க ரிஷின்னு பேர். ஏக்க ரிஷி அப்படின்னா ஒருவனாக இருந்து கொண்டு சுற்றி திரிபவன் ஏக்க ரிஷி அப்படின்னு பேர். நீதான் வந்து பாத்தீங்கன்னா ஏக்க ரிஷி. அத்தா, அத்தானா யாரு சுவாமி அப்படின்னா எல்லா ஃபுட்டையும் சாப்பிடுறவன் அர்த்தம். எல்லா ஃபுட்டையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாப்பிடுறது நீதான். ஏகோ விஷ்ணுர் மகத்பூதம் பிரதக் பூதானி அநேகஷா த்ரீன் லோக்கிய வியாபிய பூதாத்மா புங்கே விஸ்வபுக அவ்யயா. விஷ்ணு சகஸ்ரநாமத்துல பலசுருத்தியில சொல்லுது. ஒரே விஷ்ணு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அநேக ரூபங்கள் எடுத்திருக்கார். அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 லோகத்தையும் வியாபிச்சு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றார்? நம்ம கொடுக்குற எல்லா ஃபுட்டையும் எறும்புல இருந்து ஆரம்பிச்சு யாரெல்லாம் எந்தெந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றாங்களோ எல்லா ஃபுட்டையும் சாப்பிட்றது அந்தந்த வயிற்றுக்குள்ளார இருக்கிற பிராணன் தான். 15வது சாப்டர்ல பகவத்கீதையில பார்க்க போறோம். அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாசித்தக அப்படின்னு ஸ்லோகம் வருது. நான் தான் வந்து பாத்தீங்கன்னா வயிற்றுல இருந்துகிட்டு எல்லாத்தோட ஃபுட்டையும் நான் தான் சாப்பிட்றேன். அமிதாசனக அப்படின்னு பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பேர் பார்த்தோம். பகவானுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அமிதாசனக. அளவில்லாம சாப்பிடுறவரா. என்ன சுவாமி அளவில்லாம சாப்பிடுறாரு அப்படின்னா சர்வ ஜீவராசிகளுக்கு உள்ளாரையும் இருந்துகிட்டு இந்த பிராணன் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் சாப்பிடுது. அத்தானா போக்தான் அர்த்தம். எல்லாத்தையும் உணவை சாப்பிடுறவன் நீயாதான் இருக்க. நீதான் அத்தா. அது மட்டும் இல்ல, விஸ்வசிய சத்பதிகி. நீதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மொத்த ஜெகத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல தலைவனா, லீடரா இருக்க. நீதான் லீடரா இருக்க. அது மட்டும் இல்ல, வயம் ஆத்தியசிய, நாங்கள் என்ன பண்ண போறோம் அப்படின்னா உனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆத்தியசிய அப்படின்னா சாப்பிடுறதுக்கான எல்லா விஷயத்தையும் தாத்தாரக நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா தேவதைகள் சொல்லுது. கண்ணு காது மூக்கு வாயின்ற தேவதைகள்லாம் சொல்லுது. நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா கண்ணு சொல்லுது நான் உனக்கு சாப்பிடுறதுக்கு சப்த ரூபங்களை கொடுக்குறேன், காட்சிகளை. காது சொல்லுது நீ சாப்பிட்றதுக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா சப்தங்களை கொடுக்குறேன். நாக்கு சொல்லுது உனக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்டா நான் ஃபுட்டை கொடுக்குறேன்.
மூக்கு சொல்லுது நான் உனக்கு நல்ல நல்ல ஸ்மெல் எல்லாம் கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா நீ உள்ள இருந்துகிட்டு நீ தான் எல்லாத்தையும் போகம் பண்ற, நாங்கெல்லாம் உனக்கு சப்ளையர்ஸா வந்து பாத்தீங்கன்னா சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஹே வாயுவே நீதான் வந்து பாத்தீங்கன்னா பிதாத்வம் மாத்தரிஸ்வகா நகா, நீதான் வந்து பாத்தீங்கன்னா ஹே வாயுவே நீதான் எங்களுடைய பிதாவாக இருக்கின்றாய். மாத்தரிஸ்வா நேற்று வந்து ஈஷாவாசியத்தை பார்த்தோம்ல, மாத்தரிஸ்வானா என்ன அர்த்தம் அப்படின்னா ஹிரண்ய கர்ப்பர், சூத்திராத்மா, வாயு, சர்வ கிரியாத்மகா அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதேதான் இங்க சொல்லுது, ஏ மாத்தரிஸ்வ துவம் ஹி பிதா, நீதான் எங்களுடைய பிதாவாக இருக்கின்றாய் அப்படின்னு தேவதைகள் எல்லாம் என்ன பண்ணுது, அப்பாவா இந்த பிராணனை பார்த்து சொல்லுது. அதுக்கப்புறம் பிரார்த்தனை பண்ணுது 12வது மந்திரத்துல, யா தே தனுர்வாசி பிரதிஷ்டிதா யா ஸ்ரோத்ரே யா ச சக்ஷுஷி யா ச மனசி சந்ததா சிவாம் தாம் குரு மோத்க்ரமீஹி. அருமையான மந்திரம். பிரார்த்தனை வந்து பாத்தீங்கன்னா தேவதைகள் எல்லாம் பிரார்த்தனை செய்கின்றன. யாத்தே தனூர் வாச்சி பிரதிஷ்டிதா, தனூர்னா சொரூபம், எந்த உன்னுடைய சொரூபமானது இந்த வாக்கில் நிலை பெற்றிருக்கோ. இந்த வாக்குல யாரு இருக்கா, வாக்கு பேசுனது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராணன். காத்துதானே வாக்கா வருது. நான் பேசுறதெல்லாம் வந்து சப்தமா உங்களுக்கு கேட்குது. ஆனா வந்து சப்தமா இருக்கிறது எது அப்படின்னா பின்பக்கம் இருக்கிற பேஸ் இது மெட்டீரியல், பேஸ் மெட்டீரியல் எது அப்படின்னா பிராணன் தான். ஹே பிராணனே நீ வந்து பாத்தீங்கன்னா உன்னுடைய சொரூபம் எது, எந்த சொரூபம் உன்னுடைய இந்த வாக்கில் பிரதிஷ்டிதமாக இருக்கிறதோ. யா ஸ்ரோத்திரே எது வந்து பாத்தீங்கன்னா இந்த காதுகளில் பிராணசக்தியாக இருக்கிறதோ. யாச்ச சக்ஷுஷி எந்த நீ வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்களில் நிலை பெற்றிருக்காயோ. யாச்ச மனசி எந்த மனசுல நீ நிலை பெற்றிருக்காயோ. சந்ததா சிவாம் குரு, ஏ பகவானே நீ என்ன பண்ண அப்படின்னா இவைகளை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சிவமா வச்சிரு, சதா காலமும் சிவமா வச்சிரு. ஏன் அப்படின்னு கேட்டா மா உத்கிரமீஹி, இந்த சரீரத்தை விட்டு நீ கிளம்பிராத. நீ இந்த சரீரத்தை விட்டு கிளம்பின அப்படின்னா இது எல்லாம் என்ன ஆயிடும், அசிவம் மங்களம் அமங்கலமா போயிடும். மங்களம் அமங்கலமா, சிவம் சவமா போயிடும். அதனால தேவதைகள் எல்லாம் கையெடுத்து கும்பிடுது, இந்த சரீரத்தை விட்டு போயிடாதப்பா, இதை எல்லாத்தையும் மங்களமா வச்சிரு. அப்ப இந்த பிராணன் கண்ணு காது மூக்கு மனசு எல்லாத்திலையும் இருக்கிறதுனாலதான் சிவம் அப்படின்னு நம்ம மங்களமா இருக்கோம். கிளம்பி போயிடுச்சுன்னா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் சார். 4 மணி நேரம் தாங்க முடியாது. நைட்டு வச்சிருந்து ஒரு ஊதுவத்தியை கொளுத்து வச்சிங்கன்னா டெட் பாடிய, ஐயோ ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். 2 நாள் வச்சா என்ன ஆயிடும் தெரியுங்களா, பாடி எல்லாம் கருப்பா போயிடும். நம்ம எதை தேஜஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தோம், எவ்வளவு அழகா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருந்தோமோ எல்லாம் என்ன ஆயிடும் 2 நாள்ல போயிடும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா போய் டெட் பாடியை வந்து பாத்தீங்கன்னா மண்ணில் போட்டோம் அப்படின்னா அது மெதுவா நகம் போயிடும், தோல் போயிடும், அப்புறம் ஃப்ரெஷ்ஷு போகும், எல்லாம் போய் கடைசியில மண்ணோட மண்ணா போயிடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா சிவம் சவமா போயிடுச்சுன்னா ஒண்ணும் இல்லாம போயிடும். அப்ப இத சிவமா வச்சிருக்கிறது எதுன்னு அந்த பிராணன் மட்டும் தான். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஹே பிராணனே நீ வந்து பாத்தீங்கன்னா எங்களை விட்டு போயிடாத அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இங்க சரீரத்தை சிவமாக வைத்திரு. அது மட்டும் இல்லாம சொல்லுது, அடுத்த சொல்லுது, முதல்ல வந்து பாத்தீங்கன்னா 11வது மந்திரத்துல நீதான் ஏ மாத்தரிஸ்வா நீதான் என்னுடைய அப்பான்னு சொல்லுச்சு. இப்ப இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்குது, பிராணஸ்யேதம் வசே சர்வம், பிராணஸ்யைதம் வசே சர்வம் திரிதிவே யத் பிரதிஷ்டிதம் மாதேவ புத்ரான் ரக்ஷஸ்வ ஸ்ரீஸ்ச பிரஜ்ஞாம் ச விதேஹி நயதி. 12 இப்பதான் பார்த்துச்சு, 12 தான் பார்த்துட்டு இப்ப 13வது. பிராணஸ்யேதம் வசே சர்வம், எதுக்கு வசப்பட்டதா இருக்கு, இந்த மொத்த பிரபஞ்சமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிராணனுக்கு வசப்பட்டதாகவே இருக்கிறது. இந்த தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா பிராணனுக்கு வசமா இந்த தேகத்துல இருக்கிறது எல்லாம் வசப்பட்டு இருக்கு. பிராணன் போச்சுன்னா இந்த தேகம் விட்டு போயிடும். அதே மாதிரி இந்த மொத்த பிரபஞ்சத்திலையும் இருக்கிற சர்வ ஜீவராசிகளையும் அண்ட சராச்சரங்களையும் யாரோட வசத்துல இருக்கு அப்படின்னா அந்த ஹிரண்ய கர்ப்பர் சூத்திராத்மா மணியில கோர்க்கப்பட்டது. சூத்திரம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த ஜெகத்தும் அந்த சூத்திரத்துல கோர்க்கப்பட்டதா இருக்கு. அதனால இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிராணனுக்கு வசப்பட்டதாகவே இருக்கிறது. பிராணஸ்ய இதம் வசே சர்வம், பிராணனுக்கு வசப்பட்டதாகவே இந்த அனைத்தும் இருக்கின்றன. திரிதிவே
பிரதிஷ்டிதம், சொர்க்கத்துல வந்து நிலை பெற்றதாக இருக்கிறது. சொர்க்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நிலை பெற்றதாக இருக்கிறது. நீ என்ன பண்ண அப்படின்னா, ஏ பிராணனே நீ என்ன பண்ண, மாதேவ புத்திரான் ரக்ஷஸ்வ. ஏ பிராணனே, அம்மா வந்து பாத்தீங்கன்னா எப்படி குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா போஷாக்கு பண்ணுவாங்களோ, நல்லா பாதுகாப்பு கொடுப்பாங்களோ, ஏ பிராணனே நீ என்ன பண்ண அப்படின்னா எங்களை பாதுகாப்பாயாக. ரக்ஷஸ், அன்னையை போன்று தாயை போன்று வந்து பாத்தீங்கன்னா எங்களை நீ காப்பாயாக. ஏ பிராணனே, ஸ்ரீஷ்ச, எப்படி காக்கணும், எங்களுக்கு நல்ல வெல்த்த கொடு. ஸ்ரீஷ்ச பிரஜாம், எங்களுக்கு நல்ல புத்திய கொடு அப்படின்னு. ச விதேகி நகி, எங்களுக்கு நீ நல்ல செல்வத்தையும் நல்ல புத்தியையும் அறிவையும் கொடுப்பாயாக அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த 13வது மந்திரம் பூர்த்தியா. அப்ப என்ன அர்த்தம்னா, இந்த தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல இது வந்து உபாசனையா சொல்லப்பட்டிருக்கு. எங்க பிருகதாரண்யத்துல வந்து பாத்தீங்கன்னா சாந்தோக்கியத்துல உபாசனையா சொல்லப்பட்டிருக்கு. ஜேஷ்டத்துவம், சிரேஷ்டத்துவம், வசிஷ்டத்துவம் அப்படின்னு 3 குணங்களை வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. இந்த தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெகத்துல வந்து முதன்மையானவன் யாரு அப்படின்னா பிரதமஜன்னு சொல்லக்கூடிய பிராணன். ஹிரண்ய கர்ப்பருக்கு பேர் பிரதமஜகன்னு பேரு, இந்த சூத்திரத்துக்கு பேரு பிரதமஜக. இந்த கிரியேஷன்ல முதல் பெர்சன். அதே மாதிரி இந்த தேகத்துல முதல் பெர்சன் யாரு அப்படின்னா கர்ப்பத்துக்குள்ளார போனது யாரு அப்படின்னா முதல்ல போனது இந்த பிராணன் தான் கர்ப்பத்துக்குள்ளார போச்சு. அதனால இதுக்கு என்ன பேரு அப்படின்னா ஜேஷ்டன் அப்படின்னு பேரு. அம்மாக்கு மூத்த புள்ள யாருன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிராணன் தான் மூத்த புள்ள. ஏன் அப்படின்னா கர்ப்பத்துக்குள்ளார முதல்ல போனது பிராணன் தான் வீரிய ரூபத்துல போச்சு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேகத்துல எது முதல்ல இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிராணன் தான் ஜேஷ்டன் அப்படின்னு பேரு, மூத்தவன். ஜேஷ்டத்துவம், சிரேஷ்டத்துவம். இந்த தேகத்துல அநேக தேவதைகள் இருந்தாலும் யாரு முக்கியமானது பெஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிரேஷ்ட புருஷன் யாருன்னா பிராணன் தான். அதே மாதிரி வெல்த் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மொத்த வெல்த்தும் வந்து இந்த பிராணசக்தியோடது தான். எல்லா வெல்த்தும் நான் பேசுறேன், இன்னொருத்தர் பாடுறார், இன்னொருத்தர் ஹார்ட் ஒர்க் பண்றார், இன்னொருத்தர் நல்லா அத்லட்டா இருக்கார். என்னெல்லாம் ஒரு சச்சின் சம்பாதிச்சதா இருக்கட்டும், இல்ல தோனி சம்பாதிச்சதா இருக்கட்டும், எல்லாம் புஜபலத்தை வச்சு சம்பாதிச்சாங்க. ஒருத்தர் நல்ல பாடகரா இருக்கார், அவரு இந்த வாக்க வச்சு சம்பாதிச்சார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் புத்திய வச்சு சம்பாதிச்சார். எல்லாத்துலயும் யார் இருக்கா அப்படின்னா பிராணன் தான் இருக்கு. அப்ப மொத்த வெல்த்தும் இந்த உலகத்துல இருக்கிற மொத்த வெல்த்தும் யாரோடது அப்படின்னா இந்த பிராணனோடது. அதனால வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வசிஷ்டத்துவம் அப்படின்னு பேர். மொத்த வெல்த்தோட சுரூபமா இருக்கிறது. அதனால உபாசனை பண்ணணும் அப்படின்னா என்னன்னா இதெல்லாம் உபாசனைக்கான விஷயங்கள். அப்ப ஒரே பிராணன் தான் 30 முக்கோடி தேவதைகளாகவும் இருக்கு, இந்த சரீரத்திலையும் இருக்கு அப்படின்னு முடிஞ்ச மாத்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா கேள்வி வருது. அடுத்த 3வது பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்குது. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 1வது மந்திரத்தை விட்டுருங்க. 1வது மந்திரத்துல வந்து பாத்தீங்க 1வது மந்திரம் படிச்சே ஆகணும், வேற வழி இல்லை. 3வது பிரச்சனம் 1வது மந்திரம். இப்ப நமக்கு யாருக்காவது கேள்வி வரும், நம்ம என்ன பண்ணிட்டோம், யாரு கார்கி பிராமணம் ஞாபகம் இருக்கா? போன வாரத்துல நம்ம படிச்சோம். கார்கி பிராமணத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே வந்து இந்த லோகம் அதுல பிரதிஷ்டிதையா இருக்கு, அந்த லோகம் அந்த லோகம்னு வரிசை அந்த பிருத்திவியில இருந்து எங்க வந்து முடிச்சோம், பிரம்மலோகம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா முடிச்சோம். பிரம்மலோகம் எதனிடத்தில் பிரதிஷ்டிதமாயிருக்கு அப்படின்னு அவங்க கேட்கும் போது அவர் என்ன பண்ணார், கார்கி அதிப்பிரஷ்னம் பேசாத, உன் தலை வந்து பாத்தீங்கன்னா தனியா கீழே விழுந்துரும் அப்படின்னு சொன்னாருல்ல. அதேதான் வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா கேள்வி வருது. சூத்ராத்மாவை பத்தி கேள்வி வந்து பாத்தீங்கன்னா வரும்போது இங்க வருது. அதஹைனம் கௌசல்யஸ்யாஸ்வலா யனஹ பப்ரச்ச பகவன் குத ஏஷ பிராணோ ஜாயதே. ஹைலைட் பண்ணீங்க, இதுதான் மெயின் கொஸ்டின் வந்து தான். பகவன் குத ஏஷ பிராணோ ஜாயதே கதம் ஆயாதி அஸ்மின் ஷரீரே ஆத்மானம் வா பிரவிபஜ்ய கதம் பிராதிஷ்டதே கேன உத்க்ரமதே கதம் பாஹ்யம் அபிதத்தே கதம் ஆத்யாத்மமிதி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கௌசல்யர் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேட்கிறார் பிப்பலாத மகிழ்ச்சியை பார்த்து. 6 பேர் 6 கேள்வி. அதுல வந்து பாத்தீங்கன்னா கௌசல்யர் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்வாலாயனர் அப்படின்னு பேரு. அந்த கௌசல்யர் வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேட்டார், ஹே பகவானே, பிராணன் பிராணன் சொன்னீங்களே சுவாமி, இந்த பிராணன் வந்து பாத்தீங்கன்னா என்ன கேள்வின்னா, முதல் கேள்வி பகவன், ஹே பகவானே குருநாதரே, குத ஏஷ பிராணோ ஜாயத, இந்த பிராணன் எங்கிருந்து உண்டாயிற்று?
சாந்தோக்கியத்துல இருக்கு, நம்ம பின்னாடி பார்ப்போம். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா குதயேஷ பிராணோ ஜாயத்தை, இந்த பிராணன் எங்கிருந்து வந்துச்சு, எதிலிருந்து வந்துச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கேள்வி. அதுல 5-6 கேள்விகள் இருக்கு, நீங்க படிச்சுங்க. ஆனா முக்கியமா நான் சொல்ல வந்தது வந்து பாத்தீங்கன்னா பிப்பலாத மகரிஷியை பார்த்து ஆஸ்வலாயனர் கேட்கிற இந்த கேள்வி ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கே தோணும், இந்த பிராணன் எங்கிருந்து வந்தது, எதிலிருந்து உற்பத்தி ஆயிற்று அப்படின்னு கேட்கும்போது பிப்பலாத மகரிஷி 2வது மந்திரத்துல வந்து 5-6 கேள்வி இருக்கு பிராணனை பத்தி. அதுல ஒரு கேள்வி மட்டும் எடுத்துப்போம். ஏஷ பிராணோ குதப் ஏஷ பிராணோ ஜாயத்தை, இந்த பிராணன் சொல்றது எங்கிருந்து உண்டாயிற்று அப்படி கேட்ட மாத்திரத்துல பிப்பலாத மகரிஷி 2வது இதுல சொல்றார், தஸ்மை சகோவாச்ச அதி பிரஷ்னான் பிரிச்சசி. வருதா? கார்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா, ஏ கார்கி அதி பிரசங்கம் பண்ற, அதிகமா கேள்வி கேட்கிற அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா யாக்ஞவல்யர் என்ன சொன்னாரோ அதே வார்த்தையை இங்க யூஸ் பண்றார். தஸ்மை சகோவாச்ச, அந்த ஆஸ்வலாயனரை பார்த்து பிப்பலாத மகிழ்ச்சி சொல்றார், அதிப்பிரஷ்னான் பிரிச்சசி, அதிக பிரசங்கித்தனமா கேள்வி கேட்கிற, கேட்கக்கூடாத கேள்வியை கேட்கிற நீ. இந்த பிராணன் எங்க இருந்து வந்ததுன்னு கேட்கறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகம் பிரசங்கித்தனம். இருந்தாலும் பிரம்மிஷ்டோ அசி இதி, நீ வந்து பாத்தீங்கன்னா பிரம்மத்தை தேடுபவர்களில் சிறந்தவனா இருக்க. இல்லைன்னா 1 வருஷம் உட்கார்ந்து என்கிட்ட சேவை பண்ணிருப்பியா, நான் திட்டினதெல்லாம் தாங்கியிருப்பியா? அதனால நான் வந்து பாத்தீங்கன்னா உனக்கு தஸ்மாத் தே அகம் பிரவீனி இதி. புரியுதா உங்களுக்கு? யாரா கேள்வி கேட்டாங்க, ஏன் கார்கிக்கு வந்து பாத்தீங்கன்னா பதில் சொல்லல? கார்கிக்கு பதில் சொல்லாம வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கேள்வி கேட்கும் போது வந்து பாத்தீங்கன்னா விதக்த சாக்கல்யருக்கு பதில் சொன்னாரே, ஏன் கார்கிக்கு பதில் சொல்லல? உன் தலை விழுந்துரும் அப்படின்னா நம்ம வந்து மௌனமா உட்கார்ந்துட்டாங்களே அப்படின்னா இங்க பதில் வந்துருச்சு பாருங்க. கேள்வி கேட்டதுக்கு வந்து இவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, நீ அதிக பிரசங்கித்தனமா கேட்கிற, ஆனா நீ எப்படிப்பட்டவனா இருக்க அப்படின்னா பிரம்மிஷ்டோ அசீதி, நீ வந்து பாத்தீங்கன்னா பிரம்மத்தை அறிய தேடுகின்றவர்களில் ரொம்ப சிறந்தவனா இருக்க. அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, முறையா கேட்டிருக்காருன்னு அர்த்தம், நல்ல சம்ஸ்காரம் இருக்குன்னு அர்த்தம், குருட்ட நல்லா பிரியமா சேவை பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். இவர் மனசுக்கு குளிர குளிர எல்லாம் சேவை பண்ணியிருப்பார். அதனால என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நீ நல்லா சர்ச்சிங் உள்ள ஆள் தான், தேடுதல் உள்ள ஆள் தான். அதனால நான் வந்து பாத்தீங்கன்னா தஸ்மாத்தே அகம் பிரபீமி, அதனால் உனக்கு நான் இதனை சொல்கின்றேன். என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆத்மனயேஷ பிராணோ ஜாய, இதான் ரொம்ப முக்கியமான மந்திரம். பிரஷ்னோபனிஷத்துல 3வது பிரஷ்னம் 3வது மந்திரம் மனசுல எப்பவுமே வச்சுங்க. ஆத்மனயேஷோ ஏஷ பிராணோ ஜாயதே யதைஷா புருஷே சாயா சாயை சாயை சாயா ஏதஸ்மின் ஏததாத்ததம் மனோகிருதேன ஆயாதி அஸ்மின் ஷரீரே. அற்புதமானது. ஆத்மன ஏஷ பிராணோ ஜாயதே, ஆத்மாவிலிருந்து பிராணன் உண்டாயிற்று. ரொம்ப ஷாக்கிங்கான இது. ஆத்மாவிலிருந்து பிராணன் உண்டாயிற்று. உடனே கேள்வி வரும், ஆத்மா வந்து காரணமும் இல்லை காரியமும் இல்லை. முண்டகோபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் போது, இதுல கட்டோபனிஷத்துல நச்சிகேதஸ் கேட்கிறான், அந்யத்திர தர்மாத் அந்யத்திர அதர்மாத் அந்யத்திர கிருதா கிருதாத், எது காரியத்துக்கு வேறானதோ எது காரணத்திற்கு வேறானதோ அந்த ஆத்மாவை பத்தி நீ எனக்கு சொல்லு அப்படின்னு யம தர்மராஜாட்ட சொல்றான். ஆத்மா காரணமும் இல்லை, ஆத்மா காரியமும் இல்லை. ஆனா இங்க என்ன மந்திரம் வந்திருக்கு? ஆத்மன ஏஷ பிராணோ ஜாயத்தை, இந்த பிராணன் ஆத்மால இருந்து வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? ஆத்மா காரணம்னு ஆயிடும். பிராணன் காரியம், ஆத்மா காரணம் அப்படின்னு ஆயிடும். காரண காரிய தோஷம் வந்துச்சுனாவே எல்லாம் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடும். மொத்த இதுலயும் சாஸ்திரத்திலையும் ப்ராப்ளம் வந்துடும், உங்களுக்கு தோஷங்கள் வந்துடும், நிறைய தோஷம். இந்த ஆத்மாவை நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, காரண காரிய அதீத வஸ்துன்னு நம்ம சொல்றோம். காரண காரியங்களை கடந்தது, அது காரணமும் இல்லை காரியமும் இல்லை. ஆனா மந்திரம் என்ன சொல்லுது? ஆத்மால இருந்து இந்த பிராணன் உண்டாச்சு, போச்சு, தோஷம் வந்துடும். உடனே வந்து பாத்தீங்கன்னா யதா ஏஷ புருஷ சாயா, உடனே வந்து பாத்தீங்கன்னா சொல்லிடுச்சு மந்திரம், சாயா இவ போட்டுக்கணும். எப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா, என்னிடத்துல வந்து நான் கையை தூக்குறேன், இந்த கையில வந்து பாத்தீங்கன்னா பின்பக்கம் ஷேடோ உண்டாகுதா, லைட்டோட இதுல வந்து பாத்தீங்கன்னா ஷேடோ உண்டாச்சு.
இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆத்மாதான் ஒரிஜினல். அந்த ஒரிஜினல்ல வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய நிழல் போன்று இந்த கையில இருந்து எப்படி இந்த என்னோட தேகத்திலிருந்து நிழல் எப்படி உண்டாகுதோ இதே மாதிரி ஆத்மால இருந்து வந்து பாத்தீங்கன்னா பிராணன் உண்டாயிற்று. பிராணன் அப்ப என்ன அர்த்தம்? ஒரிஜினல் இல்லை. அப்ப யாரு சுவாமி அப்படின்னா சுத்த பிரம்மம் தன்னுடைய மாயையோடு சேர்ந்தோன்னு அந்த மாயையிலிருந்து உண்டானதுதான் பிராணன், முதல் குழந்தை பிராணன். அப்ப மாயான்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருக்கா இல்லையா? மாயான்றது ஒரு இருப்பு பொருளா அப்படின்னு கேட்டீங்கன்னா மாயா ஒரு இருப்பு பொருள் அல்ல. மெஜிஷியன் சத்தியம், மெஜிஷியன் இருக்கக்கூடிய சக்தி, மேஜிக் சக்தி, அபின்ன சக்தின்னு சொல்றோம். அப்ப ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே மாயையை உள்ளடக்கியவர். அவர் சுத்த பிரம்மன் தான் எப்பவுமே. நம்ம இந்த கிரியேஷனை வச்சுக்கிட்டு அவரை ஈஸ்வரன் ஒரு பேர் சொல்றோம். அவர்கிட்ட இருந்து உண்டானது எதுனா ஷேடோ. ஈஸ்வரனோட ஷேடோ எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிராண தத்துவம். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்கெல்லாம் கான்சியஸ்னஸ் இருக்கோ அங்கெல்லாம் அதோட ஷேடோ என்ன இருக்கும்? இந்த பிராண தத்துவம் இருக்கும். எங்கெல்லாம் பிராணன் இருக்கோ அப்ப அதோட ஒரிஜினல் வந்து பாத்தீங்கன்னா அங்க எப்பவுமே பிம்பம் இருக்கும். அதனால்தான் நம்ம சொல்றோம் சுவாசம் போயிட்டு இருக்கா, ஷேடோ இருக்கு. அப்ப ஷேடோ இருக்கு அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்ன இருக்கணும்? கான்சியஸ்னஸ் இருக்கும். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா கான்சியஸ்னஸையும் இந்த பிராணனையும் என்ன பண்ண முடியாது அப்படின்னா பிரிக்கவே முடியாது. நிழல் இருக்குன்னாவே, பிராணன் இருக்குன்னாவே அந்த இடத்துல ஆத்மான்ற கான்சியஸ்னஸ் இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லிடுது. சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த மந்திரம் எங்க நம்ம ஜம்ப் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 6வது பிரश्னத்துல கேள்வி வரும். இதை வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இது பண்ணலாம், இது கொஞ்சம் சொல்ல வேண்டியிருக்கு. அதனால பரவாயில்ல, என்ன உண்டோ முடிச்சிடலாம். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா தேவதைகள்ல வந்து பாத்தீங்கன்னா பிரதான தேவதை அப்படின்னா எல்லாத்தையும் சுருக்குங்க. வேதாந்தம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளியில தேடி தேடி அலையிறதுனால ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. 2 தான். ஒன்று பிராணன், பிராணனோட ஒரிஜினல் எது அப்படின்னா ஈஸ்வரன். முடிஞ்சு போச்சு. அந்த ஈஸ்வரன் தான் பிரம்மஸ்வரூபம். அதுக்கு வந்துடணும். அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இத்தனை ஏற்பாடையும் நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அப்போ ஹிரண்ய கர்ப்பர் யார்? சூத்ராத்மா யாரு? பிராணன். அப்புறம் ஈஸ்வரன் யாருன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆத்மாவா இருக்கார். இவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நாளைக்கு மீதியை நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண. நாராயண நாராயண. பிராணனை சரணாகதி பண்ணுங்க. தேவதைகள் வந்து பாத்தீங்கன்னா எப்படி பிராணனை சரணாகதி பண்ணுதோ அதே மாதிரி வெறுமனே வந்து பாத்தீங்கன்னா பிராணனை பார்த்துக்கிட்டே இருங்க. அதான் ஈஸ்வர தரிசனம். நிழலை பிடிச்சிட்டிங்கன்னா ஆளை பிடிக்கிறது ஈஸி. பிராணனை பிடிச்சிட்டிங்கன்னா கான்சியஸ்னஸை பிடிக்கிறது ரொம்ப ஈஸி. அதனால தான் பிராண உபாசனைக்கு ரொம்ப மகத்துவம் கொடுத்துருக்கு. பிராணன் ஷேடோவை ரொம்ப க்ளோஸ் தானே. ஷேடோவையும் பிம்பத்தையும் ஈஸி தானே பிடிக்கிறது. அதனால ஷேடோவை பிடிச்சிருங்க. நிர்குண நிராகாரத்தை ஈஸியாக பிடிக்கலாம். பிராணனை ஆலம்பனம் பண்ண முடியும், நிர்குணத்தை ஆலம்பனம் பண்ண முடியாது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆலம்பனம் பண்ணுறதுக்கு பிடிச்சிக்கிறதுக்காக தான் பிராணன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. உபாசகர்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அது அவதாரம் எடுத்திருக்கிறது பிராணனா. பார்க்கலாம்.